வாங்க. அதாவது நமக்கு வந்து பூ பூக்க தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இது கூட நான் கோர்த்து வச்சது, அந்த பூ கூட நான் கோர்த்து வச்ச பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது வந்து குண்டு மல்லி, நம்ம தோட்டத்தினுடைய வாசல்ல பூத்துட்டு இருக்கு. நம்ம வாசல்ல, வீட்டு வாசல்ல பூக்குது. இது வந்து தோட்டத்தில் பூக்குது, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் பூக்குது. அதாவது தெரியலன்றதை விட எந்த வழியில தெரியுதோ அதை வச்சு நம்ம கட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அதாவது நம்ம வந்து இது வந்து எல்லாம் சுற்றி சுற்றி கோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சுற்றி சுற்றி கோத்திங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக வரும். நெருக்கமாக வேணும், நெருக்கி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் ஊசி வச்சு கூட நீங்கள் கோர்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியலன்றதை விட நமக்கு ஏதோ வழியில் தெரியறதை பயன்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நான்லாம் கட்டினா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விழுவும். அதனால தான் நான் பார்த்தேன், சரி நம்மகிட்ட ஊசி வச்சு கோத்துக்கலாம் அப்படின்னு கட்டுறேன். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம்னா. பிறகு நான் கோர்த்து தான் வச்சுருக்கேன். அதனால் பயப்பட வேண்டாம், தெரியலன்னு யோசிக்க வேண்டாம், கோர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.